ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி க்ளீனிங் டிப்ஸ்லாம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய மேட் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை சொல்லியிருக்கேன். இதை வச்சுட்டு இருந்ததுன்னா இந்த வெயில் காலத்தில் தாங்க என்னாலலாம் க்ளீன் பண்ண முடியுது. ஸோ இதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கரையெல்லாம் போகாத இருக்கும். அதையும் ஈஸியாக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்ற க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்டெல்லாம் நீங்கள் துவைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்குங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு மாதம் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த மாதம் வரைக்கும் இழுத்திங்கன்னா ரொம்ப கரையாயிடுச்சுன்னா வாஷ் பண்ண ரொம்ப கஷ்டம். அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் இந்த பெரிய மேட்டை வாஷ் பண்ண ரொம்பவே சிரமமாச்சுங்க. நான் ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. குளிர்காலமாக இருக்கிறதுனால என்னால் இங்கே வாஷ் பண்ணவே முடியல. அப்படி வாஷ் பண்ணிட்டோன்னாலும் அதில் வந்து காய வைக்க வழி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலா ஒரு மூடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, லிக்விடாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடராக ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கைப்பிடி அளவு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக முக்கியமாக என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பேக்கெட் அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ என்னோடய மேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே இதெல்லாம் தேவைப்பட்டது. அப்புறம் கூட டெட்டாலும் எடுத்து வச்சுக்குங்க. ஸோ இதை எல்லாமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். நான் வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன், மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். நல்லா வெயில் காயுது, இப்போ தான் நம்மளால் இதை வாஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருங்க. நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால சில்னஸ்க்காக இந்த மேட்டை வாங்கியிருந்தோங்க. ஸோ இந்த மேட்டில் உட்காந்து தான் எல்லா வேலைகளும் எழுதுறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே அழுக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தான் க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே கூட நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு 1/2 hour விட்டுட்டு கூட பண்ணலாம். எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாததுனால அப்பயே க்ளீன் பண்ணிடலான்ட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் அவர் தேய்க்க ஆரம்பித்தார், ஒரு பக்கம் நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பாப்பாவும் கூட ஹெல்ப் பண்ணா. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்தந்த இடத்துல அழுக்கு இருக்க இடத்துலலாம் வந்து இந்த லிக்விடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி எடுத்தோம். ஸோ இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிகள் இல்லாமல் இருந்தது. இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வந்து அழுக்கு நிறையவே சேர்ந்துருந்தது. ரொம்ப ஒரு சில இடத்துலலாம் கரையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள், அதாவது இங்கு அந்த மாதிரி கரை இருக்குன்னா கூட நீங்கள் லெமன் வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட போயிடுங்க. அந்த மாதிரி கூட போகாத கரைக்கு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார்னர்லாம் கூட நல்லாவே தேய்ச்சி வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப அழுக்கு இதை பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு பண்ணும்போது எல்லா அழுக்கும் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாத தண்ணி ஃபுல்லாகவே இது சக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வச்சு நம்ம இழுக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரஷ்ஷை வச்சு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வெளியே எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நல்ல பெரிய மேட்டுங்க, ரோல் பண்ணி தான் வச்சுருப்போம். அது யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த மேட் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். எல்லாம் உட்கார, சாப்பிட, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்க எல்லாத்துக்குமே இந்த மேட் யூஸ் பண்ணுறதுனால அழுக்காக ஆரம்பிச்சிடும். குளிர்காலன்றதுனால இதை வாஷ் பண்ண டைமே இருக்காது. இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1/2 hour இந்த மாதிரி அந்த எல்லாம் தண்ணியில் எல்லாமே கலந்து நீங்கள் எல்லாமே இதில் போர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து வந்து இந்த மேட்டை சட்டுன்னு வாஷ் பண்ணிடலாம். அப்போயே வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரஷ்ஷை போட்டு ஒரு 2 தேய்ச்சிங்கனாலே வாஷ் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயும் போட்டு இது ஃபுல்லாக எடுத்துடுங்க. ஏன்னா மண் ஃபுல்லாக போய் கீழே ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ரிவர்ஸ் பண்ணி அதுலேயும் வந்து தண்ணி போட்டு எல்லாமே பண்ணிவிடுங்க. ஃபைனலாக வந்து டெட்டால் வந்து ஒரு மூடி அளவுக்கு போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டுடலாம். அப்படி இல்லை கம்ஃபர்ட் வேணுனாலும் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்டை வந்து துவைச்சிட்ட பிறகு நீங்கள் நல்லா காய வைக்கணுங்க. இது நல்லா காயலைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து காயறதுக்கு வச்சுட்டோம். காய வைக்கும் போது கூட இதை ஃபுல்லாக கீழே போடுறீங்க. ஏன்னா மேலே போட்டோன்னா கம்பிலாம் தாங்காது வெயிட்டு. தண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி நாங்கள் 2 நாள் கழித்து தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். பேக் சைடு ஒரு நாள் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு நாள் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த பக்கம் ரோல் பண்ணிவிடுவோம். வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தா மேட்டெல்லாம் ரொம்ப கரையாக இருந்ததுங்க. மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் துவச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா இதெல்லாம் கிச்சனில் இருக்கவே அப்படியே எண்ணெய்லாம் கோத்த மாதிரி ஆயிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேட்டை வந்து திருப்பி போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ரொம்பவே கரையாக இருந்தது. அதை வந்து எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதுக்கும் நான் வந்து ஒரு பேக்கெட் ஷாம்பு தாங்க எடுத்திருக்கேன். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல. மேட் வாஷ் பண்ண நான் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுறும் இருக்குது அப்படின்றதுனால ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா குயிக்காக விட்டுரும். அழுக்கு அதிகமாக இருக்குன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணிக்கிறேங்க. டிட்டர்ஜென்ட் பவுடர் இருந்தால் கூட பரவாயில்ல, வாஷிங் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்ஃப் எக்ஸல் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் வந்து ரின் அந்த ஆலா இருக்குது இல்லைங்களா, அதை தாங்க ஒரு கேப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஆலா யூஸ் பண்ணும்போது வந்து கலர் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை, கரைகளை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுது. அதனால் நான் இதை வந்து மேட் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிற பழக்கம். இதில் முக்கியமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த சுடு தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வந்து ஒரு ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஹாட் வாட்டர் இருக்கிறதுனால நீங்கள் கையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ஸ்டிக் வச்சு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த மேட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் கூட விட்டுடலாங்க, இல்லை 4 ஹவர்ஸ் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இந்த மேட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாஷிங் பவுடரோ இல்லை லிக்விடோ ஏதோ ஒன்று போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க, ஒரு 1 ஹவர். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலில் மிதித்து கூட அதை வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பட் இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து இது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டைம் ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விடில் மறுபடியும் ஊற வச்சு அதுக்கப்புறம் அலசினீங்கனாலே சூப்பராக ஆகிடுங்க. இப்போ நீங்கள் இதிலே உங்களுக்கு ரியாக்ட் தெரியும், மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கழுக்காக எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது சூப்பராகவே போயிடும். இப்போ பாருங்களேன், நான் ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழுக்கு மேலே ஃபுல்லாக தேங்கியிருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே இதிலே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா வாஷ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அழுக்கு நிறைய தெரியுதுன்றதுனால இன்னொரு டைம் நான் வந்து லிக்விட் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி காய வச்சுடுங்க. நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு விட்டுருக்கு பாருங்கள். எல்லா மேட்டும் முன்ன பார்த்த மேட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு ரியாக்ஷன் நல்லாவே தெரியும். செம்மையாக அழுக்கு நல்லாவே விட்டுருந்தது. ரொம்ப அழுக்காக இருக்குன்னா செகண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக போயிடும். நான் எல்லா மேட்டுமே நல்லா கிளியராக நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாமே போயிடும். சுடு தண்ணி போடும்போது நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆலா வேணான்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆலா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லெமன் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஆல்ரெடி நான் கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேங்க. எப்போயாவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இருக்க டிப்ஸ் வகைகளில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.